வணக்கம். தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு தேவையான எந்தவொரு முறையான திட்டங்களையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதுவரை வகுக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். கலனி பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் போர் சூழல் தீவிரமடைவதை ஒரு வினைத்திறனான அரசாங்கம் முன்கூட்டியே கணித்திருக்க வேண்டும். இந்த நிலக்கரி திருட்டை மூடி மறைக்கவோ அரசாங்கம் மின் கட்டணத்தை அதிகரிக்க திட்டமிடுகின்றது. தரமற்ற நிலக்கரியால் மின் நிலைய உபகரணங்கள் சேதமடைவதுடன் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளன. ஏப்ரல் முதல் ஜூன் வரையான காலப்பகுதியில் பாரிய மின்வெட்டு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அறிக்கைகள் எச்சரிக்கின்றன. விவசாயிகள் தற்போது எரிபொருள் மற்றும் உர தட்டுப்பாட்டால் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் ஏனைய சில துறைகளுக்காக எரிபொருளை விநியோகிப்பதற்கு புதிய QR முறைமையொன்றை நடைமுறைப்படுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ராஜகருணா தெரிவித்துள்ளார். இதற்காக வாகனங்களற்ற புதிய QR முறைமையொன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புதிய QR முறைமை தற்போது வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரின் எரிபொருள் தேவைகளுக்காக இது உருவாக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏப்ரல் மாதத்துக்கான இந்த எரிபொருள் கப்பல்கள் அனைத்தும் எமக்கு கிடைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ராஜகருணா தெரிவித்துள்ளார். அத்துடன் முக்கியமாக இவை எதுவும் போர் நடைபெறும் பிராந்தியங்களிலிருந்து ஏற்றப்படுபவை அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் எரிபொருள் விநியோகம் முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகம் ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளதனால் மின்சார தடையை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் ஜூன் மாதத்துக்கு பின்னர் எல்னினோ நிகழ்வு மற்றும் இந்திய பெருங்கடல் இரட்டை துருவ நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருப்பதாக, இவை செயல்பட்டால் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கை கடும் வறட்சியை எதிர்கொள்ளும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான நேற்று அறிவித்திருந்தார். மேலும் எல் நினோ நிலை நடுநிலையாக இருப்பதாகவும் ஜூன் மாதத்துக்கு பின்னர் இலங்கையில் எல் நினோ உருவாகும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜூன் மாதத்துக்கு பிறகு எல் நினோ உருவாகும் சாத்தியம் சுமார் 10 முதல் 20% வரை உள்ளது. புதுவருட பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் WPJ சேனாதிர தெரிவித்துள்ளார். குறித்த நடவடிக்கை ஏப்ரல் 1 முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி பண்டிகை காலங்களில் போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் அதிக எண்ணிக்கையில் சேவையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்ந்து திணைக்களத்தின் முன்முயற்சியின் கீழ் நாடு முழுவதும் பாரம்பரிய காகித சீட்டுகளுக்கு பதிலாக புதிய இணையவழி பயண சீட்டுகள் முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாக தொடர்ந்து திணைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த திட்டமானது ஏப்ரல் மாதம் முதல் கலனி பள்ளத்தாக்கு தொடர்ந்து பாதை வழித்தடத்தில் உள்ள நார்கின்பெட்ட, நீர்கொழும்பு, மாகும்புர, கோமாகம மற்றும் பாதுகாக்க போன்ற தொடருந்து நிலையங்களில் தொடங்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்போது நவீன பயண சீட்டுகள், சரிபார்ப்பு உபகரணங்களும் உபயோகிக்கப்பட உள்ள நிலையில் குறித்த வழித்தடத்தை பயன்படுத்தும் பயணிகள் அதிக நன்மைகளை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர்கள் கூறியுள்ளனர். 2026 ஆண்டு நடைபெறவிருக்கும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, காப்போத்த சாதனதர மற்றும் உயர்தர பரீட்சைகள் என அனைத்து பரீட்சைகளையும் ஒத்திவைப்பது தொடர்பில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லியனகே இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலை காரணமாக பரீட்சைகள் ஒத்திவைக்கப்படலாம் என்ற கருத்து மாணவர்களிடையே நிலவுகிறது. எனினும் பரீட்சைகள் திணைக்களம் அத்தகைய எந்த முடிவையும் எடுக்காததால் மாணவர்கள் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட திகதி மேற்படி பரீட்சைகளை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்று ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார்.
எரிபொருள் நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தின் போது மின்வெட்டை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகரணா தெரிவித்துள்ளார். மாதாந்தம் மேற்கொள்ளப்படும் எரிபொருள் விலை திருத்தம் இம்முறை மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. சனிக்கிழமை இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பு கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தற்போதைய நிலையில் எரிபொருள் விலைகளில் எவ்வித மாற்றத்தையும் செய்யப் போவதில்லை என தெரிவித்தார். உலக சந்தையில் நிலவும் மசகு எண்ணெயின் விலைகளின் மாற்றங்களுக்கு அமையவே அடுத்த கட்ட தீர்மானங்கள் எடுக்கப்படும். எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பான இறுதி முடிவை அரசாங்கம் வரும் நாட்களில் எடுக்கும் என தலைவர் மேலும் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் சட்ட விரோதமாக மணல் ஏற்றி சென்ற உளவு இயந்திரம் மோதி போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொடிகாமம் பகுதியில் வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் குழுவினர் மணலேற்றி வந்த உளவு இயந்திரத்தை மறைக்க முற்பட்ட வேளை உளவு இயந்திரத்தை செலுத்தி வந்தவர் அதன் வேகத்தை அதிகரித்து போலீஸ் குழுவினர் மீது மோதிவிட்டு தப்பி சென்றுள்ளார். உளவு இயந்திரம் மோதியதில் போலீஸ் சார்ஜன்ட் தர அதிகாரியான ஆல்பிரட் என்பவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த போலீஸ் அதிகாரியின் சடலம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் விபத்தினை ஏற்படுத்திய உளவு இயந்திர சாரதியை கைது செய்வதற்கு விசேட போலீஸ் குழுக்கள் களமிறங்கி தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியின் பரபரப்பான பகுதியில் நிலவும் பாரிய வாகன நெரிசலை குறைப்பதை நோக்கமாக கொண்டு மகையாவ சுரங்கப்பாதை நிர்மாண பணிகள் துரிதமாக முன்னெடுக்கப்படுகிறது. சுமார் 700 மில்லியன் ரூபாய் செலவில் மகையாவ சுரங்கப்பாதை அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து நெரிசலுக்கு விரைவான தீர்வை வழங்கும் நோக்கில் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் மகையாவ சுரங்கப்பாதை நிர்மாண பணிகள் அபிவிருத்தி திட்டம் அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவின் தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சுரங்கப்பாதை நிர்மாணம் நிறைவடைந்ததும் ஏனையின் வீதியினூடாக போக்குவரத்து சீரடைவதுடன் பிரதான நகரங்களுக்கு இடையிலான இணைய புத்திரனும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பதுளை மகியங்கனை பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள கிராந்துரக்கோட்டை பகுதியில் உள்ள 3ஆம் மைல்கல் அருகே வாகனமும் உளவியந்திரமும் மோதியதில் தம்பதியினர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளனர். போலீசாரின் தகவல் அடி இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் மகியங்கனை பகுதியில் சேர்ந்த 57 வயதான ஆண் ஒருவரும் 44 வயதான பெண் ஒருவரும் என நேற்று இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அவர்கள் பயணம் செய்த வாகனத்தில் மொத்தமாக 13 பேர் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த உளவியந்திரத்தின் சாரதி உள்ளிட்ட 7 பேரும் மகியங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி பலரிடமும் 1 கோடி ரூபாவுக்கும் அதிக பணத்தை மோசடி செய்துவிட்டு நபரொருவர் தலைமறைவாகியுள்ளனர். நீதிமன்றத்தின் முன்னிலையாகாமல் தலைமறைவாக இருக்கும் சந்தேக நபர் குறித்து தகவல்களை வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுதீத் சுசாகாசுன் மாரக்கி என்பவர் இவ்வாறு தேடப்பட்டு வரும் நபர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த நபருக்கு எதிராக கொழும்பு மோசடி விசாரணை பிரிவு, மொரட்டுவை மற்றும் ஏராவூர் உள்ளிட்ட பல போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. சுமார் 20க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து இவர் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது மொரட்டுவை, கொழும்பு மற்றும் ஏராவூர் நீதிமன்றங்களில் நடைபெற்று வரும் வழக்குகளுக்கு சந்தேக நபர் சமூகம் அளிக்காத காரணத்தினால் அவருக்கு எதிராக நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நபருக்காக நீதிமன்றத்தில் பிணை நின்றவர்கள் தற்போது பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். பிவில மகியங்கனை வீதியின் AK கட்டை பகுதியில் நேற்று இடம்பெற்ற கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்தில் 65 வயதுடைய முதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மகியங்கனை திசையிலிருந்து வந்த கார் விவில திசையிலிருந்து வந்த மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. மோதிய வேகத்தில் கட்டுப்பாடு இழந்த கார் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றும் ஒரு வாகனத்தையும் சுமார் 10 மீட்டர் தூரம் இழுத்து சென்று தங்கியிருந்த சிறிய கடையொன்றின் மீது மோதி நின்றுள்ளது. இந்த விபத்தால் வீதியோரத்தில் இருந்த பழக்கடையொன்றும் பலத்த சேதமடைந்ததுடன் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பழங்கள் அனைத்தும் வீதியெங்கும் சிதறி காணப்பட்டன. மோட்டார் சைக்கிள் சாரதியான 65 வயதுடைய முதியவர் படுகாயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.